யோவான் சுவிசேஷ புத்தகம் 8வது அதிகாரம் 32வது வசனம் சொல்லுகிறது, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று. இந்த வார்த்தைகளை பரிசேயரும் சதுசேயரும் கேட்டபொழுது அவர் கேட்கிறார்கள், நாங்கள் ஒருவரும் ஒரு காலமும் அடிமையாக இருந்ததில்லை, நாங்கள் சுதந்திரவாளிகள் என்று சொல்லுகிறார்கள். அப்பொழுதுதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், யோவான் சுவிசேஷம் 8வது அதிகாரம் 34வது வசனத்தை கவனியுங்கள். பாவம் செய்கிற எவனும் பாவத்திற்கு அடிமையாயிருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். பாவம் செய்கிற மனிதன் பாவத்திற்கு அடிமையாயிருக்கிறான். இன்றைக்கு என்ன சொல்லுகிறார்கள்? என்னை யாரும் கேட்பதற்கு முடியாது, என்னை கேட்பதற்கு யாரும் இல்லை, என் மனதில் என்ன தோன்றுகிறதோ அதை நான் செய்கிறேன், மனமோன போக்கில் போகிறேன் என்று வாழ்கிறவர்களுடைய வாழ்க்கையில் லட்சியம் அடைய முடியாது. ஒருவேளை மற்றவர்கள் பார்வையில் லக்ஸோரியாய் வாழ்கிறதைப் போல இருந்தாலும் அவர்கள் சீர்கெட்ட நிலையில் ஒரு திட்டமிடாத ஒரு வாழ்க்கை வாழ்வது நிமித்தம் ஒருவேளை அவர்கள் கடன் பிரச்சனைக்காகவோ அல்லது மற்றவர்களுடைய எண்ணங்களுக்கு ஆளுகை செய்யப்பட்டு வித்தியாசமான ஒரு வாழ்க்கை வாழ்கிறதை பார்க்க முடிகிறது. இன்றைக்கு கடன் வாங்கி வாழ்க்கை நடத்துகிறவருடைய சூழ்நிலை பாருங்கள். அந்த நேரத்தில் கடன் வாங்குவது காரணம் என்ன? காரணமற்ற செயல். நமக்கு தேவை 10 ரூபாய், ஆனால் வாங்குவது 20 ரூபாய். அப்போ 10 ரூபாய் தேவையை பூர்த்தி செய்து 20 ரூபாயை வீண் செலவு செய்ய வேண்டிய சூழல். ஒன்று, ருசிகரமான உணவுக்காக நாக்குக்கு அடிமையாக இருப்பது, அல்லது மனசும் மாமிசம் விரும்புகிறதை செய்வதற்காக ஏதாவது சில காரியங்களுக்காக அந்த பணத்தை வீண் செலவு செய்வது. இவ்வாறு இருக்கிற நிலையை மனிதர்கள் உணரவில்லை. அப்படித்தான் பாவம் செய்கிற எவனும் பாவத்திற்கு அடிமையாக இருக்கிறான். சிலர் சொல்கிறார்கள், நான் யாரிடத்தில் கேட்க மாட்டேன், நான் வேலை செய்வேன், வருகிற காசை கொண்டு போய் குடிப்பேன், மதுபானம் அருந்துவேன் என்று சொல்லுகிறார்கள். ஒரு நாள் மதுபானம் அருந்தாமல் இருந்தால் தலையே வெடித்து விடும் போல் இருக்கிறது என்று சொல்லுகிறதை பார்த்திருக்கிறோம். காரணம் என்ன? அவர்களுடைய வாழ்வில் மதுபானம் அவர்களை அடிமையாக வைத்திருக்கிறது. மதுபானம் அவர்களை அடிமையாக வைத்திருப்பதினால் அவர்கள் மதுபானத்திற்கு அடிமை. ஆகவே பாவம் செய்கிறவன் பாவத்திற்கு அடிமையாக இருக்கிறான் என்று இயேசு சொல்லுகிறார். இந்த இயேசு கிறிஸ்து நமக்கு என்ன உணர்த்துகிறார் என்றால், நீ செய்கிறது பாவம் என்று என்றைக்கு நீ உண்மையை அறியும் பொழுது அப்பொழுதுதான் நீ விடுதலையாவாய். இன்னை நிறைய பேர் மதுபானம் அருந்துவது பாவம் என்று நினைப்பது இல்லை, அது அடிமைதனம் என்பதை நினைப்பது இல்லை. ஆகவேதான் அவர்கள் அதிலிருந்து விடுதலையாக்கப்படவில்லை. ஸ்மோக் பண்ணுவதாக இருக்கட்டும், இந்த உலகத்தினுடைய சகல காரியங்களிலும் எது ஒழுக்கமற்றதோ அதை செய்கிற பொழுது அவைகளுக்கு கீழ்ப்படுகிற காரியங்கள் தான். அவைகளின்படி வாழ வேண்டும் என்று அவர்கள் தவறான வாழ்க்கை வாழ்வதுதான் அடிமைத்தனம் என்று வேதம் சொல்லுகிறது. என்றைக்கு தாங்கள் செய்வது ஒழுக்கமற்றது, ஆண்டவருக்கு பிரியமில்லாதது என்பதை தாண்டி தன் மனசாட்சிக்கு விரோதமானது, அது நிமித்தம் பல குடும்பங்கள் இழந்திருக்கிறது, பல சூழ்நிலைகள் வித்தியாசமாயிருக்கிறது என்பதை உணர்கிற பொழுது விடுதலையாக்க முடியும். அதுதான் சத்தியம். ஒரு சத்தியவரர் இருக்கிறார், அவர்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர் சொல்லுகிறார், பாவம் செய்கிற எவனும் பாவத்திற்கு அடிமையாக இருக்கிறான் என்று. இந்த நாட்களில் ஆண்டவராகிய தேவ சமாதானத்தை பெற்றுக்கொள்வதற்கு, பாவத்திலிருந்து விடுதலை செய்வதற்கு ஆண்டவர் இன்றைக்கு விரும்புகிறார். எனக்கு அன்பு சகோதர சகோதரிகளே, பாவம் செய்ய தூண்டுகிற உணர்வுகள், எண்ணங்கள், இவைகள் எல்லாவற்றிலிருந்து விடுதலையாக்கப்படுகிற பொழுது மனசும் மாமிசமும் ஆரோக்கியமாகிறது, எண்ணங்களும் உணர்வுகளும் பரிசுத்தமாகிறது. அப்பொழுது சகல வியாதிகளும் நீங்கி அற்புதத்தை காண முடியும், அதிசயத்தை காண முடியும். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களை விடுதலையாக்குவேன் என்று. யோவான் சுவிசேஷம் 8வது அதிகாரம் 36வது வசனம் சொல்கிறது, குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். அறக்குறையான விடுதலை அல்ல, மெய்யான விடுதலை, பூரணமான விடுதலை. மனசுக்குள்ளும் ஒரு விடுதலை உண்டாகும், சரீரத்திலும் விடுதலை உண்டாகும். சரீர சுகவீனம் ஏற்படுவது அதிகமான ஸ்மோக் பண்ணுகிறவருடைய அந்த இரத்தத்தை பரிசோதனை செய்தால் அழுக்குகள், மாசுகள் அடைந்து நிறைந்து இருக்கிறது. அது நிமித்தம் பல பக்க விளைவுகள் சரீரத்தில் ஏற்படுகிறது.
பிற்காலங்களிலே அதுவே பெரிய ஒரு நோயாக உருவெடுத்து எழும்புகிறதை பார்க்க முடியும். என அன்பானவர்களே, இவ்வாறு அநேக விஷயங்களை கவனிக்கிற பொழுது கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார், நான் உங்களை விடுதலையாக்குவேன் என்று. ஒன்றை கவனிக்க வேண்டும். சில நேரங்களிலே பாவங்களை தேடி சென்று செய்து சிக்கிக் கொள்ளுகிற சூழலுக்குள் சிக்கியிருக்கலாம். உங்கள் இருதயத்தில் பலவிதமான துன்பங்கள் சூழ்ந்திருக்கலாம். ஆண்டவராகிய இயேசு சொல்லுகிறார், பாவம் செய்கிறவன் பாவத்திற்கு அடிமையாக இருக்கிறான் என்று. ஒரு முறை ஆற்று நிறையாக பொருட்கள் வந்து கொண்டது. தண்ணீர் வரும் பொழுது அநேக பொருட்கள் வந்தது. ஒவ்வொரு பொருட்களாக எடுத்து அதை மீட்டு கரையிலே போட்டு கொண்டிருந்தார். தூரத்தில் ஒரு பொருள் அமைதியாக வந்து கொண்டிருந்தது. அங்கிருந்து போய் அதை பிடித்து இழுக்கும்படி கடந்து சென்றார். ஆனால் அப்பொழுது அந்த பொருள் அவரால் இழுத்து கொண்டு வர முடியவில்லை. கரையில் நிற்கிறவர் கத்துகிறார், சகோதரா, அந்த பொருளை அப்படியே விட்டுவிட்டு நீங்கள் மட்டும் வந்துவிடுங்கள், உங்களை ஆற்றுத்தண்ணீர் கொண்டு போய்விடும் என்று நான் பயப்படுகிறேன் என்று சத்தமிட்டார். அப்பொழுதுதான் அவர் சொல்லுகிறார், நான் எப்பொழுதோ விட்டுவிட்டேன், ஆனால் அதுதான் என்னை பிடித்திருக்கிறது என்று சொன்னார். ஆம் அருமையானவர்களே, தண்ணீரில் மிதந்து கொண்டிருந்த நீர் கரடி அவரை பிடித்திருந்தது. முதலாவது மனிதனும் அப்படித்தான். மதுவானத்தையும் பாவத்தையும் அக்கிரமத்தையும் தேடி ஓடுகிறான். பிற்காலங்களிலே அவன் பிடித்திருந்த அந்த பாவம் அவன் விட்டாலும் அவனை விடாமல் அதை பற்றி கொள்ளுகிறது. இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்று. பாவத்தில் அடிமையாக இருக்கிற உங்களுக்கு நிரந்தர விடுதலை கொடுக்கிறவர் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவரை அண்டிக் கொள்ளுவோம், நிச்சயம் விடுதலையை பெற்றுக்கொள்ளுவோம். ஆகவே சத்தியத்தையும் அறியுங்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியம் இயேசு, அவரை பற்றி கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.